ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உங்கள் மீதும் என் மீதும் நிலவட்டுமாக. இது குரான் கிளாஸோட 4வது வகுப்பில் இருக்கும். இந்த வகுப்பில் என்ன பார்த்தோம் அப்படின்னா, மொத்தம் 3 கருத்தை பார்த்தோம். என்ன கருத்து அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த குரானுக்கு முன்னாடி நம்ம ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு தான் அந்த குரானை நம்ம நெருங்கணும். இந்த குரானுக்கு முன்னாடி நம்ம எதுவுமே கிடையாது, நமக்கு எதுவுமே தெரியாது அப்படிங்கிற எண்ணத்தோடு நம்ம நெருங்கணும். 2வது விஷயம் என்னென்னா, முன்முடிவு இல்லாமல் இந்த குரானுக்குள்ளே நம்ம நுழைஞ்சிடணும். அதுக்கு மாற்று கருத்தோ ஆட்சேபனையோ எதுவுமே கிடையாது. குரான் சொன்னால் நான் தயாராக இருக்கேன் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு நம்ம இருக்கணும். 3வது விஷயம் என்னென்னா, இந்த குரானை செயல்படுத்த வேணும். அதாவது நான் செயல்படுத்துவேன், வெறும் கற்றலோடு நிறுத்திடாமல் இதை நான் செயல்படுத்துவேங்கிற எண்ணத்தோடு இதை கற்கணுமே தவிர மேலோட்டமாக கடமைக்கு நம்ம செஞ்சிடக்கூடாது. இதுதான் அந்த வகுப்போட முக்கியமான 3 கருத்து. இப்போ இந்த குரான் யாருக்கு வழிகாட்டுது அப்படின்னா, அந்த வழிகாட்டுறவங்களுக்கு என்ன அடிப்படை தகுதி அப்படின்னா, மூழ்கி போகிறது. இந்த குரானுக்குள்ளே மூழ்கி போகிறது தான் அதுக்கு அடிப்படை தகுதியாக இருக்குது. இப்போ ஒரு விஷயத்தையும் நமக்கு ஏதாச்சும் ஒரு விஷயமோ பொருளோ இல்லை மனிதர்களோ யார் மேலேயாச்சும் நமக்கு விருப்பம் ஒரு இருந்தால் தான் நம்ம அதுக்குள்ளே மூழ்கி போய் நம்ம அதை பற்றி அடுத்தடுத்த தேடலும் அடுத்தடுத்த ஆர்வமும் நமக்கு வரும். அப்போ அந்த ஆவல் வந்தால் தான் நம்ம அதை பற்றி முழுசாக நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு விருப்பப்படுவோம். நம்ம மனசு தூண்டிக்கிட்டே இருக்கும். அடுத்தடுத்த விஷயங்களை தெரியறதுக்கு நம்ம எப்படி என்ன அப்படின்னு எல்லாத்தையுமே நம்ம அது தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம அறியாமையே நமக்கு மேலும் மேலும் தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி எடுப்போம். ஆனால் ஒரு கடமைக்கு செய்யணும் அப்படின்னா அதை கடமைக்கு செஞ்சுட்டு நம்ம நகர்ந்து போயிடும். அதே மாதிரி விஷயந்தான் இந்த குரானுக்குள்ளே நம்ம மூழ்கி போனால் தான் அதில் என்ன சொல்ல வருது, என்னென்ன இருக்குது அப்படின்னு நம்ம மூழ்கி போனால் தான் அதை நம்ம ஆழ்ந்து அதில் செயல்படுறதுக்கு நம்ம படுவோமே தவிர மேலோட்டமாக இருந்தால் கடமைக்கு அதை பார்த்துட்டு அப்படியே நம்ம விலகி போயிடுவோம். அப்போ அதுக்குள்ளே நம்ம எவ்வளவுக்கு எவ்வளோ மூழ்கி போகிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளோ நேர்வழியையும் அந்த வழிகாட்டுதலையும் அது நமக்கு கொடுக்குமே தவிர நம்ம மூழ்கி போக மேலோட்டமாக போனோம்னா அதில் எந்த ஒரு பலனுமே இல்லை. அடுத்து இந்த குரானுக்கு முன்னாடி நம்ம ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறதுக்கு இறைவன் ஒரு உதாரணம் சொல்கிறான். 59வது அத்தியாயம் 21வது வசனத்தில் சொல்கிறான், நபியே, நாம் ஒரு மலையின் மீது இந்த குர்ஆனை இறக்கி இருந்தோமானால் அல்லாஹ்வின் பயத்தால் அது நடுங்கி பிளந்து போவதாக கண்டிருப்பீர். மேலும் மனிதர்கள் சிந்திக்கும் பொருட்டு இத்தகைய உதாரணங்களை நாம் அவர்களுக்கு விளக்குகிறோம் அப்படின்னு இறைவன் சொல்கிறான். இப்போ இதை எப்படி நம்ம ஒரு உதாரணமாக எடுத்துக்கலாம் அப்படின்னா, அவ்வளோ பெரிய ஒரு கம்பீரமான அவ்வளோ ஒரு வலிமையான அந்த மலை, தன்னுடைய கம்பீரத்தை மாற்றாத மலை, அந்த குர்ஆனை கொண்டு போய் வச்சோன்னே வெடித்து சிதறி ஒன்றுமே இல்லாமல் மண்ணோட மண்ணாக ஆகிருச்சு. அப்போ மண்ணோட மண்ணாக ஒன்றுமே இல்லாமல் அந்த மாறுற மலை இதுக்கு முன்னாடி இருந்த தோற்றத்துக்கு அப்படியே எதிர்மறையாக மாறி போயிடுது. அப்போ அது எப்படி அந்த மண்ணோட மண்ணாக அது தன்னுடைய உருவத்தை மாற்றி ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற நிலைமைக்கு அது மாறுனுச்சோ அதே போல் நம்மளும் இருக்கணும். நம்மளும் இறைவனுடைய வாக்குக்கு முன்னாடி அந்த குர்ஆனுக்கு முன்னாடி நம்ம எதுவுமே கிடையாது, நம்மளும் சர்வசாதாரணம், எதுவுமே தெரியாது நமக்கு அப்படின்னு சொல்லி சிரமணிஞ்சிடணும். நம்ம அடிபணிஞ்சிடணும், அந்த தாழ்ந்து போயிடணும், எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு நம்ம ஒத்துக்கிட்டு அந்த அந்த எண்ணத்தோடு நம்ம தாழ்ந்துடணும். அப்படி இருந்தால் தான் நம்ம நமக்கு அது வழிகாட்டும். அப்படி இருந்தால் தான் நம்ம மேலும் மேலும் அதை நம்ம ஆர்வமாக அடுத்தடுத்து கற்றுக்க முடியுமே தவிர நமக்கு இதெல்லாம் தெரியும் அப்படிங்கிற நோக்கத்தோடு நம்ம செஞ்சோம்னா நம்மளால் அதை அடுத்த லெவலுக்கு நம்ம கொண்டு போக முடியாது. இப்போ அந்த மலை அவ்வளோ கடினமாக இருக்கிறப்ப அதில் போய் ஒரு பொருளை செய்கிறதுக்கும், அது மண்ணோட மண்ணாக போன பிறகு தளர்ந்து கிடக்கிறப்ப அதை போய் செய்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அப்போ அந்த செய்கிறதுல மண்ணில் செய்கிறது தான் சுலபமாக இருக்குமே தவிர அந்த மலையாக இருக்கிறப்ப செய்கிறது ரொம்ப சிரமமாக இருக்கும். அதே போல் நம்மளும் ஒன்றுமே இல்லை, நமக்கு ஆட்சியோ அதிகாரமோ ஏற்றோ தாழ்வு படிப்பு எதுவும் பார்க்காம நம்ம அடிபணிஞ்சிடணும். எனக்கு எதுவுமே தெரியாது, நான் இந்த இறைவனுடைய வாக்குக்கு முன்னாடி நான் சர்வசாதாரணமாக இருக்கேன், எதுவுமே தெரியலை, நான் ஒன்றுமே இல்லை அப்படின்னு நம்மளுடைய அறிவோ ஆற்றலை எதையும் பார்க்காம நம்ம தாழ்ந்தால் தான் நம்ம அதில் வெற்றி பெற முடியும், அதுக்குள்ளே நம்ம போக முடியும். எல்லாத்தையும் விட்டுட்டு அப்படி ஈஸியாக போயிடலாங்கிறதும்
கொஞ்சம் சிரமமானது தான். அவ்வளோ எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம அடிபணிஞ்சு போகிறதும் அவ்வளோ சுலபமான காரியம் இல்லை. ஆனால் நம்ம அப்படி அடிபணிஞ்சு நம்ம ஒன்றுமே இல்லை, நம்ம எதுவுமே கிடையாது அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டோடு நம்ம போனால் தான் நம்மளால் வந்து அதுக்குள்ளே மூழ்கி போக முடியுமே தவிர மேலோட்டமாக பார்த்தோம்னா முடியாது. இமாம் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அவங்க சொல்கிறாங்க, இந்த குரான் வந்து யாருக்கு வழிகாட்டும் அப்படின்னா, அந்த குரான் வந்து அறிவாக இருக்கிறவங்களுக்கு கிடையாது, தாழ்ந்து போகிறவங்களுக்கு தான் இது வந்து வழிகாட்டும். அந்த தாழ்வு நிலை தான் வந்து முதல் படி அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க. இப்போ நமக்கு எல்லாமே தெரியும், நம்ம எல்லாத்தையும் வந்து படிச்சிருக்கோம், நம்ம அறிவாக ஆற்றலாக இந்த ஒளி உலகத்தில் நம்ம செயல்படுறோம் அப்படிங்கிற எண்ணத்தோடு நம்ம வராமல் இந்த குரான்கிட்ட வரும்போது நமக்கு எதுவுமே தெரியாது அப்படிங்கிற நோக்கத்தோட, நம்மெல்லாம் ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற நோக்கத்தோடு தான் நம்ம வரணும். நமக்கு எதுவும் தெரியலை அப்படிங்கிற நோக்கத்தில் தான் நம்ம வரணும். இந்த குரான் வந்து என்ன சொன்னாலும் அதை செய்கிறதுக்கு நம்ம வந்து தயாராக இருக்கிறோம் அப்படிங்கிற எண்ணமும் நமக்கு வந்து வரணும். அதே போல் இந்த குரானை வந்து முழுமையாக வந்து கவனம் செலுத்தணும் அப்படிங்கிறதையும் வந்து இறைவன் வந்து சொல்கிறான். இந்த குரான் ஓதப்படும் பொழுது அதனை நீங்கள் செவிதாழ்த்தி கவனமாக கேளுங்கள், அப்போது நிசப்தமாக இருங்கள், இதனால் நீங்கள் கிருபை செய்யப்படுவீர்கள் அப்படின்னு இறைவன் சொல்கிறான். அதே போல் இன்னொன்று சொல்கிறான், எவருக்கு நல்ல இதயம் இருக்கிறதோ அல்லது எவர் ஓர்மையிடம் செவிதாழ்த்தி கேட்கிறாரோ அத்தகையோருக்கு நிச்சயமாக இதில் நினைவுறுத்தலும் படிப்பினையும் இருக்கிறது அப்படின்னு இறைவன் வந்து 50வது அத்தியாயம் 37வது வசனத்தில் அவன் சொல்கிறான். இப்போ நம்ம முழு கவனத்தோட நம்ம வந்து அந்த குரானை கவனிக்கும் பொழுதும் சரி, நம்ம வந்து முழு கவனத்தை வந்து செயல்படுத்தணும். முழுசாக நம்ம வந்து அதுலேருந்து சரணடைஞ்சிடணும். முழுமையாக எந்த ஒரு இதுவும் இல்லாமல் நம்ம வந்து தாழ்ந்துடணும். இறைவனுடைய வாக்கு, இறைவனுடைய வேதம் வந்து ஓதப்படும் பொழுது அதை நம்ம வந்து முழுமையாக வந்து எந்த ஒரு மாற்று கருத்துமோ வேறு ஒரு சிந்தனையும் இல்லாமல் அதை நம்ம வாய்மூடி செவிதாழ்த்தி நம்ம கேட்கக்கூடியவங்களாக இருக்கணும். ஆக இந்த மூன்று கருத்துகளும் நம்ம ஏற்றுக்கிட்டால் தான் இந்த நம்ம குரானுக்குள்ளே நம்ம வந்து முழுமையாக போக முடியும். அதாவது இந்த குரானுக்கு முன்னாடி நம்ம ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற எண்ணம் வேணும். இந்த மும்முடிவு, எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. நம்ம எவ்வளோ ஓதுனாலும், எவ்வளோ படிச்சிருந்தாலும், எவ்வளோ விஷயங்கள் நம்ம தெரிஞ்சிருந்தாலும் இதுக்கு இப்படியா அதுக்கு அப்படியான்னு சொல்லி எந்த ஒரு மாற்று கருத்துமே சொல்லியிருக்கக்கூடாது. நம்ம குரான் சொன்னால் நான் செய்வேன், குரானில் என்ன சொல்லியிருக்கோ அதுக்கு நான் கட்டுப்படுவேன் அப்படிங்கிற அந்த 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 முழு மனநிலை வேணும். அந்த குரானுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து மனநிலையை மாற்றிடணும். நான் முழுசாக சரணடைஞ்சிட்டேன் அப்படின்னு. அடுத்து நம்ம வெறும் காதால் கேட்டு அதை அப்படியே கடந்து போயிடக்கூடாது. கடந்து போயிட்டால் நமக்கு எந்த ஒரு பலனுமே இல்லாமல் போயிடும். அதை குரானை வந்து நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம கேட்டு நம்ம இது பண்ணுறோமோ அதுக்கு அதே அளவு நம்ம அதை செயல்படுத்துவோங்கிற நோக்கத்தோடு தான் அதை கற்கணுமே தவிர நம்ம வந்து மேலோட்டமாக விட்டுறக்கூடாது. ஆக இந்த 3 கருத்துக்கள் தான் இன்றைக்கி வந்து இந்த வகுப்பில் வந்து நம்ம வந்து 4வது வகுப்பில் வந்து பார்த்தோம். நம்ம அனைவரும் இன்ஷா அல்லாஹ் குரானை கற்று அதை செயல்படுத்தக்கூடியவர்களாக நம்ம இருப்போம். அதே போல் அந்த குரானுக்குள்ளே நம்ம மூழ்கி அந்த நேர்வழியும் இறைவனிடத்தில் பெறக்கூடியவர்களாக நம்ம இருப்போம். இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.